விட்டு பிரிஞ்சதும் உம்முடைய பிரிவாற்றாமையாலே உம்முடைய விரகமாகிய வியாதியினாலே உம்மிடத்துல சென்ற மனசை திருப்ப முடியாதபடி உம்மையே நினைத்து ராமா ராமா என்று கட்டிக்கொண்டு உம்முடைய தகப்பனார் அஸ்தமிச்சு போயிட்டார். இந்த சொல்லு காதல விழுந்ததும் ராமர் வேறு இருந்த மரம் போல கீழே விழுந்தார். ஆஜானுபாகமா விழுந்து கிடக்கார். குமரி குமரி அழறார். தனக்காக தகப்பனார் உயர விட்டாருன்னு ஓடி வந்தால் சீதை. லட்சுமணர் ஓடி வந்து ராமரை தூக்குறாள். சீதையும் லட்சுமணரையும் கட்டி கொண்டாள். சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா. வர பாதையெல்லாம் ஒவ்வொரு அரசமரத்தையும் ஒவ்வொரு கங்கையும் கோவிலையும் பார்த்தா எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டின்னு வந்தியேம்மா. மாமனார் காலமாயிட்டார். லட்சுமணா அப்பா இல்லாத குழந்தையா ஆயிட்டேன். பிதிருஹீனோசி லக்ஷ்மணா பரதோ துக்கமாஜஷ்டேகே ஸ்வர்கதிம் பிருத்திவீம் பதேகே. அப்பான்னா அருமனா. தகப்பனாருடைய அருமை எப்போ தெரியும்? தாயாருடைய அருமை எப்போ தெரியும்? இருக்கும்போது கூட தெரியாது, போன பிறகுதான் தெரியும். கதர்றார். பிதிருஹீனோசி லக்ஷ்மணாகா பரதோ துக்கமாஜஷ்டே ஸ்வர்கதிம் பிருத்திவி பதேகே. பரதன் சொல்றான் சொர்க்கத்தை அடைஞ்சுட்டார், சௌக்கியம். பரதன் வந்திருக்கிறான், நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னியேப்பா. ஆனால் இந்த குடும்பத்துல இப்போது இந்த குலத்துல இனிமேல் மூத்தவன் யாரு? பெரியவா யார்? பெரியவா அப்பா இருந்தார், போயிட்டார். இனிமே அப்பா ஸ்தானத்தில் தான் தானே. நானே அழற தன் பின்னாடி வந்த பரதனையும் சத்ருக்னனையும் சீதையையும் தானே சமாதானம் பண்ணினார். சர்வசாஸ்திரம் அவருக்கு தெரியும், பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் வேணுங்கிற அவசியம் இல்லை. போய் மந்தாக்கிணையில இறங்கினார். ஒத்த முழுக்க போட்டார். தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்கள் பிண்ட பிரதானங்கள்லாம் செய்தார். மறுபடியும் ஆசிரமத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அயோத்தி ஜனங்கள் அவ்வளவும் வரார்கள். கௌசல்யே கைகேயி சுமித்ர வரால். வசிஷ்டரை அழைச்சென்று வரார். அவளு பேரும் வரும் பொழுது போகிற பாதையிலேயே கதறி அழுது கொண்டு வரும் பொழுதே மரத்துல கட்டியிருக்கிற கொடியை பார்த்தால் கௌசல்ய சொல்றாள் சுமித்ரைய பார்த்து, சுமித்ரே உன் பிள்ளையாவது ராஜ்யத்துல சௌக்கியமா இருக்க வேண்டியவன் தானே. லட்சுமணனும் என் பிள்ளையோடு இப்படி காட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறானே. அவன் பாரு பகுதூரம் போயிட்டானோ, ஆனால் திரும்பி ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த மரத்துல கொடி கட்டியிருக்கு. இந்த கொடியை பார்த்து கொண்டு வருவான் என்று நான் அனுமானிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இல்லாத போனா இந்த இடத்துல ஒரு கொடி தேவையில்லையே. இந்த துறையில தான் தினம் இறங்குவான் லட்சுமணன் இந்த வழியாத்தான்னு நினைக்கிறேன். அந்த தண்ணீர் துறை வழியா கிட்டக வந்ததும் ஒத்த புல்லுல இருக்கக்கூடிய பின்னாக்கு பிண்டம் கண்ண தென்பட்டு கொடுத்து உடனே அடிச்சு கதறினார்கள். இது ராமர் போட்டதுதான் அவ அப்பாவுக்கு. திரிபுவனாதிபதியா சக்கரவர்த்தியா ஆண்டு விட்டு அவனுக்கு இந்த பின்னாக்கு பிண்டமா என் புள்ள போடுறது. இதுதானா அந்த குழந்தைகள் சாப்பிட்டு இருக்கிறது? தான் எது சாப்பிடானோ அதுதானே பிண்டமா போடுவா. சாஸ்திரமா அதுதானே. இப்படி துக்கித்தரிகளாக அவர்கள் எல்லாரும் திரும்பி அங்கேன்னு வரார்கள். உடனே ராமரை கட்டி கொண்டு அழுதார்கள். அம்மாவை பார்த்தார், கைகை அம்மாவை பார்த்தார், சுமித்திரையை பார்த்தார். எல்லாரும் கதறினார்கள். ராத்திரி பூரா துக்காகாந்தமா உட்கார்ந்து இருக்கிறார்கள். பொழுது விடிஞ்சதும் அவரவர்கள் ஸ்நானபான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சென்று வந்தார்கள். இனிமேல் துக்கப்படக்கூடாது. இனிமேல் நடக்க வேண்டிய காரியம் என்னங்கிறத ஆலோசிக்கணும். நடக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், ராம பட்டாபிஷேகம். ராமரை அழிச்சென்று போயிடணும், இங்க இருக்க விடக்கூடாது. அதான் இத்தனை பேர் வந்திருக்கிறது. பரதனும் அதான் வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறா. யானை குதிரை உள்பட எல்லாம் வந்திருக்கீங்க. சிம்மாசனம் உள்பட தூக்கின்னு வந்துட்டா. இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேக ஊர்வலமாக ராமரை கொண்டு போயிட வேண்டியது. அதுதான் ஆனந்தம். அவரை அனுப்பும் போது அழுது அழுகிக்கு அதுதான் பிராயச்சித்தம் என்று நினைச்சு பரதன் பிளான் போட்டுன்னா வந்திருக்கிறான். ராமரும் வந்து உட்கார்ந்து கொண்டார் தன்னுடைய ஆசனத்துல. இத்தனை பேரோட தானே வந்திருக்கிறா, எல்லாரும் தானே வந்திருக்கிறா. மகாதீரிசாலியான ஞானியான வசிஷ்டரும் தானே வந்திருக்கிறார். வீராதி வீராள்லாம் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் கூட்டத்திலையும் யாரும் ராமரிடத்திலே ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? அப்படியே கடல் அடங்கினது மாதிரி ஜனங்கள் நிற்கிறார்கள். பரதன் மட்டிலும் காரிய துரந்தரனா இருப்பதனாலே பட்டுன்னு வந்து ராமரை நமஸ்கரிச்சு விட்டு கைகளை குவித்து கொண்டு பிரார்த்திக்க தொடங்கினான்.
ஏதோ காரியங்கள் நடந்துடுத்து அதை திருவிழத்துல வச்சுக்க கூடாது. கைகேயம்மாவே கதறி அழறாள். தாங்களுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கணும், நீங்கள் ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு அவளுடைய இஷ்டம். ராஜ்யத்தை யாரிடத்துல ஒப்படைக்கிறது? ராஜ்யம் உங்களுடையதானே. தகப்பனார் எப்ப பரகதி அடைஞ்சுட்டாரோ நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியதானே. இவ்வளவு மக்களும் வசிஷ்டர் உள்பட, நான் உள்பட, அம்மா கைகேயி உள்பட அந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் தலையை சாச்சுட்டா கூட இப்பொழுது உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம். நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும், இவ பட்டாபிஷேகம் நடக்கணும், அதுதான் எங்க ஆசை. ஏன்னா நீங்கள் ஒரு தம்பியாக்கும் எனக்கு பட்டம் கட்டணும்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு சகோதரன் அல்லனா, உங்களுடைய வேலைக்காரன். நீங்கள் ஒருத்தர் தான் சுவாமி, ராஜ்யத்துக்கு ஏற்றவர் நீங்க தான், ராஜ்யத்தை நடத்தக்கூடிய திறமை உடையவரும் நீங்க தான். தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்கசி, இந்த அனுகிரகம் எனக்கு நீங்கள் செய்யணும். உடனே ஸ்ரீராமர் பரதனை பார்த்தார். நான் ஏதோ சுதந்திரமாக ஆத்துல சண்டை போட்டு கோபிச்சுன்னு வந்துட்டேன், என்ன சமாதானம் பண்ணி அழைச்சுன்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறியோ? இல்லே, குடும்பத்துல விரக்தி வந்துடுச்சு, அதனால சன்னியாசாஷ்டமம் போல புறப்பட்டு வந்துட்டேன் முமுட்சுவாக, அதனால என் புத்திய லௌகீகத்துக்கு திருப்பணும், அதுக்காக வந்திருக்கிறேன்னு நினைக்கிறியோ? நான் அன்னைக்கு காலமே பட்டம் கட்டிக்கணும், ராஜ்ய நிர்வாகத்தை கவனிக்கணும் தான் உட்காண்டிருந்தேன். புறப்பட்டுதான் அதுக்காகத்தான். நடந்ததே வேறையா போச்சு. இதுக்கு காரணம் அம்மாவோ அப்பாவோ யாருமே காரணம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுனுட்டேன். காலம்தான் காரணம். ஒவ்வொரு மனுஷனையும் அதுதான் நடத்திட்டு போகிறது. இதச்சேதரதச்சேதம் கிருதாந்தகா பரிகரிஷதி. மனுஷனுடைய சங்கல்பம் ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு. எப்பேற்பட்ட சூரனுக்கும் வீரனுக்கும் இது உண்டு. எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவனுக்கும் ஒண்ணு உண்டு. தான் ஒண்ணு நினைப்பான்னு ஒண்ணு நடக்கும். அது மட்டும் புரியல. அது என்னது? அத காலம்னு சொல்லு, கர்மம்னு சொல்லு, அதிர்ஷ்டம்னு சொல்லு, நேச்சர்னு சொல்லு, விதின்னு சொல்லு, இயற்கைன்னு சொல்லு, தெய்வம்னு சொல்லு, எது வேணாலும் சொல்லும். ஆனால் மனுஷனுக்கு அப்பால் பட்டு ஒண்ணு இருக்கு. மனுஷன் சுதந்திரம் இல்லைங்கிறது அந்தந்த மனுஷனுக்கு அவன் ஹிருதயத்தால நிச்சயம் புரியறது. நம்ம இஷ்டப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறது நிச்சயம் தெரியறது. அதைரியப்படாம நம் காரியங்களை, நம் கடமையை நாம் செய்ய வேண்டியிருக்கே தவிர நம்ம நடத்திட்டு போகிறது வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது யாருதான் ஒத்துக்கொள்ள முடியாது, நாஸ்திகம் உள்பட. அந்த காலம்தானப்பா என்ன இங்க நடத்தின வந்துடுச்சு. காலம்தான் ஒரு மனுஷனை வைக்கிறது, வாழ வைக்கிறது. காலம்தான் பரலோகத்துக்கு அனுப்புறது, பூலோகத்துக்கு கொண்டு வர்றது. காலம்தான் ஸ்தானத்துல வைக்கிறது. காலம்தான் கோட்டீஸ்வரனா பண்றது. காலம்தான் தரித்திரனா பண்றது. காலம்தான் பலவந்தனா பண்றது. காலம்தான் ரோகியா பண்றது. அந்தந்த காலத்துல அது அது நடக்கிறது. ஏன்னா இங்க இடத்துல இழுத்துன்னு வந்து எடுத்து காலம் என்று நான் நினைத்து கொண்டு உடனே அந்த காலத்தை எதிர்க்க முடியாது, சமாதானம் பண்ணினுட்டேன். நீ உன் கடமையை செய்யணும். சர்வேக்ஷயாந்தா நிஜயாக பதனாந்தா சமுச்ரயாக சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தந்து ஜீவிதம். நாம் என்னதான் சேர்த்து வைப்போம், எதை எதை சேர்ப்போம், எல்லாம் பிரிய வேண்டியதுதான். சர்வேக்ஷயாந்தா நிஜயாக. எவ்வளவு தானியங்களா சேர்த்து வை, தனமா சேர்த்து வை, எல்லாம் செலவழிக்கிறதுக்கான. எதை எதை நீ சேர்க்கிறையோ அதெல்லாம் செலவழிஞ்சு போயிடும். நியாயமா தர்மமா செலவு பண்ணலன்னா அதர்மமா செலவழிஞ்சு போயிடும். ஆக செலவழிகிறதுங்கிறது அதனுடைய சபாவம். சர்வேக்ஷயாந்தா நிஜயாக. உயர ஏறினோம்னா இறங்கித்தான் ஆகணும், இதெல்லாம் இயற்கை. பதனாந்தா சமுச்ரயாக. மரத்துல ஏறினாலும் இறங்கித்தான் ஆகணும், மாடியில ஏறினாலும் இறங்கித்தான் ஆகணும், பரலோகம் சொர்க்கத்துல ஏறினாலும் இறங்கித்தான் ஆகணும். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. பதனாந்தா சமுச்ரயாக சம்யோகா விப்ரயோகாந்தாக. ஒண்ணு கூடியிருக்கோம், இது மாதிரி சபையில கூடினாலும் சரி, இல்ல குடும்பத்தில் 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தர் இன்ன உறவுன்னு கூடினாலும் சரி, இல்ல அந்த காலத்துல நான் இருந்தேன் என்று ஒரு காலத்துல கூடினாலும் சரி, பிரிஞ்சுதான் ஆகணும். யார் யார் முன்ன பின்ன போறோமோ தெரியாது. மரணாந்தந்து ஜீவிதம். இன்றைக்கு ஜீவிச்சிருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதுபோல மரணம் ஒரு நாள் உண்மை. மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? மரணம் வரப்போறாது, எனக்கு மட்டும் மரணமே கிடையாதுன்னு சொல்ல முடியுமோ? இல்ல மரணத்தை தடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமோ? மரணாந்தந்து ஜீவிதம். ஆனால் மரணத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லலாம். எப்போ தயார்னு சொல்லலாம்னா, கிருதகிருத்தியாக சமீட்சம் தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். கிருதகிருத்தியனா ஆயிட்டோமான,
எப்போ கிருதகிருத்தியன்னா நாம் செய்ய வேண்டிய தர்மம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்ப மரணத்துக்கு கூட சந்தோஷம். இல்லையானால் வேற எதை செய்தும் நாம் அந்திம காலத்துல சாந்தி அடைய முடியாது, ஆனந்தம் வராது அப்படின்னு தானே சொல்றோம். நாம் எவ்வளவு சாமர்த்தியமா வேண்டாலும் பயன் இல்லைன்னா அப்பேற்பட்ட மகாராஜனா இருந்தார் பர்திருஹரி. ஆனா வைராக்கிய சதகத்துல எவ்வளவு கல்வெட்டா எழுதிட்டு போயிட்டார். நீ என்னதான் நீ சம்பாதிச்சுவை, என்னதான் ஆகுனால் தனானி பூமௌ பசவஸ்த கோஷ்டே, நீ என்னதான் பணம் சம்பாதிச்சுவை அந்த காலத்துல பூமியில தான் புதப்பாளாம். கடைசி சுவாசம் போக போறது, பொழைச்சினுடுவோமோ எனத்துக்கு இருக்கட்டும் சொல்ல வேண்டாம் என்று நினைச்சுட்டே உயிர் போயிடுச்சுனார். புதைச்ச பணம் அப்படியே உள்ள மக்கி போறது. தனானி பூமௌ, 4000 ரூபாய் போட்டு வாங்கி நல்ல மாடுகள் கொட்டில கட்டிருக்கு, இவனே தான் போய் கவனிப்பான். ஆனால் உயிர் போறது இன்னும் வைக்க போட்டல மாடு கட்டினபடியே. பசவஸ்த கோஷ்டே, சுகோத்கிராந்திக்காக ஒரு கோதானம் பண்ணுவா, அது கூட அந்த மாட்டை எடுக்கல, கட்டிருக்கு, அந்த மாட்டை கொடுக்க மாட்டா. பசவஸ்த கோஷ்டே கேகி பாரியா கிரகத்வாரி, ஆசிவனை கட்டி கட்டைய போட்டு கட்டி தூக்கி வாசல எடுத்துட்டு போகிற வரும்பொழுது இதுவரையிலும் பொறுத்துன்று இருக்கக்கூடிய பொம்மநாட்டி அடிச்சுண்டு வாசல விழுந்து குங்குமம் அழிய தலையில உள்ள கேசங்கள் உதிர கீழே விழுந்து குப்புற அடிச்சு, நாதா என்னை விட்டு போறையே, ஐயோ விட்டு போறேளே, இனிமே நான் யாராண்டி வாழ்வேன் என்று கதறாளாம் பத்னி. பாரியா கிரகத்வாரி சகா சுமசானே, ருத்ரபூமி இவரிடம் பேச்சு துணைக்கு ஒத்தன் போயிட்டான், நல்ல நண்பன் என்று சொல்லிக் கொண்டு சிநேகிதன் ருத்ரபூமி வரையிலும் வரா. தேகாச்சிதாயம் என்ற அருமையான சரீரமாக வளர்த்தானோ இந்த உடம்ப, எவ்வளவு பிரியமா வச்சென்றிருந்தானோ இந்த சரீரம் சிதையில வைக்கப்பட்டாச்சு. ஆச்சு நெருப்பு போடப்போறா, பஸ்மமாக போறது. தேகாச்சிதாயாம் பரலோக மார்க்கே தர்மானுகோ கச்சதி ஜீவயேகா, இது குடியிருந்த வீடு தானே. பஸ்மாந்தகும் சரீரம் என்று உபனிஷத் சொல்றார். இது பஸ்மமான பிறகு இந்த வீட்டை விட்டு பறக்கக்கூடிய ஜீவன் அவன் கையில என்ன எடுத்துட்டு போறான்னா, இங்கு சத்தியம் பேசினால், இங்க தர்மம் பேசினால், இங்க ஏழைகளுக்கு இவ்வளவு பிச்சை போட்டிருந்தான், ஆனால் இன்றைக்கு ஒரு அக்னிஹோத்திரிக்கு இவ்வளவு தட்சிணை கொடுத்திருப்பான், ஆனால் இன்றைக்கு ஒரு சிவாலய விஷ்ணு ஆலயத்தில் ஒரு நைதீபம் போட்டிருப்பானால், ஒரு பசுவுக்கு இவ்வளவு பசும்புல் கொடுத்திருப்பான், ஆனால் ஒரு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிருப்பான், ஆனால் ஒரு ராமாயண நவாகம் கேட்டிருப்பான், ஆனால் ஒரு பாகவத சப்தாகம் கேட்டிருப்பான், ஆனால் கடைசி பட்சம் ராமா கிருஷ்ணான்னு சொல்லியிருப்பான், ஆனால் இதுதான் அவன் பின்னாடி போகிறது. தர்மானுகோ கச்சதி ஜீவயேகா. அதனால பரதா, நம்முடைய தகப்பனார் எப்பேற்பட்டவர், யாயஜூகா சதாங்கதி மகாத்மா. அவருடைய தர்மம் அவரை ரட்சிக்கும் பரலோகத்திலேயும். அவன் தர்மத்தோடு அவர் போயிருக்கிறார். ஆனால் பாதி போயிருந்தான், ஆனால் அடிச்சுண்டு அழ வேண்டியதான். ஏனால் எந்த கதிக்கு போனானோ அப்படின்னு. மகாத்மாக்களுடைய அந்தர்தானம் நிச்சயம் எங்க போயிருப்பாருன்னு தெரியும். அதனால அப்பேற்பட்ட பரம பதத்தை தான் அடைஞ்சிருக்கார். அவரை நினைச்சுன்னு துக்கப்படாதே. இனிமேல் அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு புள்ள நான் அப்படிங்கிற எண்ணத்துல நாம் இருக்கணும். இனிமேல் நம்ம நினைச்சுதான் துக்கப்படணும். ஆத்மான மனுஷோச்சத்துவம் கிமல்ய மனுஷோச்சசி. நம் நிலைமை என்னன்னு கேட்டேனால், நாம் அவர் எப்படி இருந்தாரோ அது போல நம்முடைய பிதிருபிதாமக தர்மத்தை நாம் அனுஷ்டிச்சுருந்தா போரும்தான் மனு திருப்பி சொல்றார். புஸ்தகம் பார்த்து தர்மம் வராது. அப்பாவை பார்த்தா பிள்ளைக்கு தர்மம் வரும், அம்மாவை பார்த்தா பொண்ணுக்கு தர்மம் வரும். இப்படி குடும்பத்துல தர்மம் வருமே தவிர புஸ்தகம் பார்த்து தர்மம் வராது. தர்மம் நம்முடைய அப்பா அம்மா எப்படி இருந்தா அப்படிங்கிறதுக்கு அந்த அப்பா அம்மாட்டுக்கு அவ்வளவு பக்தி வேணும். வந்தாதான் அவர்கள் செய்கிற தர்மத்துல நமக்கு சத்த வரும். அந்த தர்மம் நம்மளை தொடர்ந்து வரும். அதனால நாம் இனிமேல் செய்ய வேண்டியது அந்த தகப்பனாருடைய வாக்கியத்தை நிறைவேற்றணும். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றணும். அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணும். அதுதான் நம்முடைய தர்மம். இப்படி சொன்னதும் உடனே பரதன் எழுந்து கொண்டான். ராமரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான், கைகளை குவிச்சுண்டான். அண்ணா, நீங்கள் தெய்வம், மனுஷன் இல்லை. நீங்கள் மனுஷனா இருந்தால் என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய ராஜ்ய நஷ்டத்திற்கு இங்க வந்து அழுதுன்றிருப்பான்.
இல்லாத போனால் முகம் காட்டி பேச மாட்டான், கோபிச்சென்றிருப்பான். இல்லை விஷயத்தை சொல்லி வான்னு கூட்டா நல்ல வேலை என்று கிளம்பி வந்துருவான். ஆனால் நீங்கள் இப்பேற்பட்ட சதஸ்ல வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு விதமான மனோவிற்த்திக்கும் இடம் கொடுக்காதபடி சாந்தமா இருந்து தானும் தன்னிடத்துல கிடைச்ச சாந்தத்தை எனக்கும் உபதேசிக்கிறீரே. அமரோபம சத்வஸ்வம் மகாத்மா சத்யசங்கரஹா சர்வஜ்ஞா சர்வதர்ஷி ஜெய புத்திமாம்சாசி ராகவா. நீர் சர்வஜன், நீர் சர்வசாட்சி. உனக்கு தெரியாததுக்கு நான் ஒரு புத்தி சொல்றதுக்காக வரல. எவ்வளவுக்கு எவ்வளவு உம்ம தெய்வம்னு எனக்கு தெரியறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உம்ம ராஜ்யத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசை உண்டாரு. லோகநாதனான நீர் இந்த காட்டுல அனாதைய போல உட்கார்ந்துருக்கவா? நீர் இருக்க வேண்டிய நிலை என்ன? நானா அதை செய்விக்க முடியும்? உங்க சங்கல்பம், உங்களுடைய சொந்த ஸ்திதியை நீங்களே ரட்சிச்சுக்க வேண்டியதானே. இதெல்லாம் உங்களுடைய தானே. நீங்கள் நினைச்சா இதை நடத்த முடியுமே. அது இருக்க வேணும் என்று இதை தியாகம் பண்ணி விட்டு ஹடம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீர். இது என்னத்துக்கு? இது இந்த ஹடம் என்னத்துக்கு? அப்பா சொல்லிவிட்டாருன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். ஆனால் நிச்சயமா எனக்கு தோன்றது, நீங்கள் காட்டுக்கு போன அப்பா சொல்லி இருக்க மாட்டார். பின்ன நான் பொய் சொல்றேனா? அப்படி அல்ல. அந்திம காலம் அப்பாவுக்கு இருந்திருக்கு. அப்ப ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாம பேசியிருக்கார். அதை நீங்கள் வேத வாக்கியமா எடுத்துட்டு வந்துட்டீர். அந்த காலேதி பூதானி முஷ்யந்தீதி பராஸ்ருதி ராஜ்ஞைவம் குர்வதா லோகே பிரத்யக்ஷம் சாஸ்ருதி கிருதாக. நம்ம மனசால நிதானிச்சு பார்க்க வேண்டாமா? அப்பா நம்மளை காட்டுக்கு போக சொல்லுவாரா மாட்டாரா என்று நிதானிச்சு நீங்க பார்க்க வேண்டாமா? இல்ல அப்பவே காட்டுக்கே போக சொன்னதா இருக்கட்டும், என்ன தர்மத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? கொச்சாரண்யம் கொஜக்ஷாத்திரம் கொஜடாஹா கொஜபாலனம் ஈதிருஷம் வியாகதம் கர்ம நபவான் கர்த்துமர்ஹதி. இந்த வேஷங்களா எனக்கு புரியலையே. நானும் தான் அப்பவே விடிச்சு பார்க்கிறேன் உங்களை. தலையில ஜட்டாபாரம், தோளில அம்புரா தூணி, கையில வில்லு. எப்போ ஜட்டாபாரம் போட்டாலோ உடனே கையில ஜபமாலைனா தூக்கணும், யோக தண்டத்தோடனா உட்காந்துருக்கணும். அம்புரா தூணியை கட்டின்ற அலையினால் கையில வில்லு வச்சிருக்கிறேன், தலையில ஜடாபாரம் போட்டிருக்கிறேன். இன்னும் கலியுகம் வரலையே இது மாதிரி வேஷத்துக்கெல்லாம். இப்பொழுதே இந்த மாதிரி வேஷம் தாறுமாறா கண்ணாபினான்னு போட்டா இதுக்கு என்ன ஆதாரம்? எந்த பிரமாணத்தால நீங்க போட்டேன் இந்த ஆதாரம்? இதெல்லாம் நான் சொல்லணுமா உங்களுக்கு? இது சதாச்சாரமா தோணலையே. ஈதிருஷம் வியாகதம் கர்ம நபவான் கர்த்துமர்ஹதி. பரம பூஜ்யரான நீங்கள் லோகத்துக்கு ஆதர்சமான ஆச்சாரத்தை சிக்ஷிக்கணுமே தவிர இது மாதிரி புது மார்க்கங்களை காட்டிடக்கூடாது. ஆசிரம தர்மம்னாலும் உங்களுக்கு தெரியாதா? ஆசிரமானாம் து சர்வேஷாம் கார்ஹஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம். ஆசிரமங்களுக்குள்ள கிரகஸ்தாசிரமம் தான் சிறந்ததுன்னு நாம் படிச்சது இல்லையா? அந்த ஆசிரமத்தை ஏன் விடணும்னு நீங்கள் நினைச்சீர்? கிரகஸ்த தர்மத்தை விடக்கூடாதே, கத்திரிகளுக்கு உடைய ரட்சண தர்மத்தை விடக்கூடாதே. விட்டாலும் கூட உங்களுடைய சபாவம் உங்களை விடாது. நீங்க வேணா புறப்பட்டு இங்க ராஜ்யம்னு வந்து ஏதோ வேஷம் போட்டுன்னு உட்கார்ந்துருக்காளே தவிர கத்திரிய சபாவம் அவனுக்கு அவன் சபாவத்தை பார்த்துதான் தர்மமே சொல்லியிருக்கு. ஆனது இல்லைன்னு சொன்னா கூட அது அதுவா தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியவும் தெரியும். அதுவா தான் இருக்கும். உங்களுடைய சபாவம் உங்களை விடாத. நீங்கள் ஜபமா நீங்கள் ஜடாமடி புட்டன்னு மரவுரி உடுத்தின்னு வந்திருக்கே தவிர நான் இப்ப எழுதி தரேன் ராமாயணம், நடக்க போற ராமாயணம். இந்த 14 வருஷம் ஒரு ஆசிரமத்துல இருந்து ஜபதபாதிகள் பண்ணி அனுஷ்டானம் முடிச்சு தபசு பண்ணி திரும்பி வந்தார் ராமர் அப்படின்னு இருக்காது. இங்க போனார், அங்க போனார், அங்க 14,000 பேர்களை ஒழிச்சார், அங்க போய் லட்சக்கணக்கான பேர்களை வதம் பண்ணினார், திரும்பி வந்தார் புஷ்பகவிமானம். இப்படிதான் ராமாயணம் இருக்க போறது. ஏன்னா ராமாயண சுபாவம் இல்ல, உங்க சுபாவம். உங்க சுபாவம் இப்படித்தானே ராமாயணம் அமையும். ஆகினால இதை விட்டுடு, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப வேற வேஷம் போட்டு கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறத காட்டிலும் வேற வேஷம் போட்டுக்கொண்டு சத்திரிய தர்மத்தை செய்யறத காட்டிலும் அழகா ஊருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு அப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அதுதான் நியாயம். ராமர் இதெல்லாம் கேட்டு இருந்தார். கேட்டுட்டு உடனே பரதனை பார்த்து சொல்றார், இதுல ஒன்றும் தப்பு இல்லை. பரதன் சொன்னதிலே ஆட்சேபிக்கிற விஷயம் இல்லை.
ஆனால் ராமர் தன்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய விஷயம் தான் இங்கே இருக்கு. கிரகஸ்தாசிரமம் தான் சிறந்தது என்ன ஆட்சேபிக்குரிய விஷயமா? சத்திரிய தர்மம் தான் சிறந்தது, அதுவும் ஆட்சேபிக்க விஷயம் இல்லை. ஏன் வந்துட்டேன், ஏன் இந்த வேஷம் அப்படிங்கிறதுக்கு தான் பதில் சொல்ல போறா. நான் வந்துட்டதுங்கிறத அடாப்பிடி பண்ணிட்டு வரலே அப்படிங்கறது உனக்கே சொல்லிவிட்டேன். பிதிருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பரதா. தகப்பனார் கைகேயி அம்மாவுக்கு 2 வரன் கொடுத்திருக்கா. 14 வருஷம் நீ பரிபாலனம் பண்ணணும் ராஜ்யத்தை, நான் வனவாசம் பண்ணணும்னு. அந்த தகப்பனாருடைய வாக்கியத்தை கடைபிடிச்சு அதை சம்ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் எப்படி வந்திருக்கேனோ அதுபோல உனக்கு நியத்தி அந்த 14 வருஷம் நீ அயோத்தி சாம்ராஜ்யத்தை பண்ணணும், ரட்சிக்கணும்னு. அவளுக்கு பிடிவாத என்ன கைகேயி அம்மாவுக்கு என்ன நினைச்சு நினைக்கலாம். ரகசியத்தை சொல்றேன். கைகேயி அம்மா கல்யாணத்தின் போதே கேகயராஜன் பிரார்த்திச்சுட்டார் நம்ம அப்பாவை, என் பொண்ணு கைகேயிக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணும்னு. அப்பொழுது நாம் பிறக்கல, அப்போ அவருக்கு புத்திரம் இல்லை. இப்போ அதனாலதான் கைகேயி அம்மாவையே கல்யாணம் பண்ணிண்டார். கைகேயி அம்மாவுக்கும் கொஞ்ச நாள் புத்திர பாக்கியம் இல்லாம இருந்து, 3 அம்மாவுக்கும் புத்திர பாக்கியம் இல்லாம இருந்து, அப்புறம் புத்திர காமேஷ்ட பண்ணி 4 பேரும் பிறந்துட்டோம் ஒரே சமயம். அதுல நீ மூத்தவனாவும் நான் இளையவனாவும் பிறந்திருக்க கூடாதோ? நான் மூத்தவனா பிறந்துட்டேன், நீ இளையவனா பிறந்துட்ட. குடும்ப பரம்பரா தர்மம் மூத்தவனுக்கு தான் ராஜ்யம்ங்கிறது. ஆனால் பிரத்யேகமான அப்பாவனுடைய தர்மம் கேகயராஜன் சொன்னபடி உனக்கு பட்டம் கட்டணம் அப்படிங்கிறது. 2 தர்மத்துக்கு மோதல் வந்தால் தர்ம சங்கடம்னு பெயர். இதுல எதை குரு எதை லகுன்னு நிச்சயம் பண்ணி லகுவானதை விட்டுட்டு குருவானதை எடுத்துக்கணும்னு அப்பா யோஜனை பண்ணும் பொழுது இந்த கேகயராஜன் இடத்துல கொடுத்த உடன்பாடு உண்டு. இது லகுதானேன்னு தள்ளிவிட்டு பரம்பரையா வந்திருக்கிற தர்மம் குருவானது என்று நினைச்சு தேஷ்டபுத்திரனான எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் என்று தீர்மானம் பண்ணினார். நான் குருடு இல்லை, மொரடு இல்லை, நான் பட்டாபிஷேகத்துக்கு ஏத்த புள்ளேன்னு அப்பா நிர்ணயம் பண்ணிவிட்டார். நாட்டு மக்களும் நிர்ணயம் பண்ணிவிட்டார். ஆனா அம்மா நினைக்கிறா, இந்த 2 விஷயத்திலேயுமே சத்தியசந்தராக அப்பாவை பண்றதுக்கு என்ன வழி என்று யோஜனை பண்ணினாள் அவர். 2 விஷயத்துல அப்படின்னா கைகேயிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பட்டம் அப்படின்னு தானே கேட்டு இருக்கார். அதை ஒரு 14 வருஷம் அப்படின்னு எல்லாம் வச்சு அந்த பட்டத்தை கட்டிவிட்டு அப்புறம் பாக்கி சொச்ச காலம் எவ்வளவு வருஷமானாலும் மூத்த புள்ள ராஜ்யத்தை ஆள வேண்டியது என்று வச்சு விட்டாக்க 2 சத்தியத்தையுமே காப்பாத்தினாப்புல ஆகிடுமே. இப்படி வயசான காலத்துல அந்த சத்தியத்தை விட்டுட்டாருன்னு உள்ளூர ஒரு வதந்தி குடும்பத்துல வேண்டாமே, மேல சத்தியத்தை மீறினதாக ஒரு தோஷமும் வேண்டாமே. ஆனால் இந்த தந்திரத்தை நாம் சகஜமா சொல்ல போனா செல்லாது, இந்த விஷயத்துல ஒரு பொல்லாதவளா இருந்துதான் இதை சாதிச்சு கொடுக்கணும் என்று நினைத்து ஒரு பெரிய பொல்லாத்தனத்தை சம்பாதிச்சு கொண்டு 2 விஷயத்திலையும் அப்பாவை சத்தியசந்தரா காப்பாற்றி விட்டார்.